வெல்கம் டு எஸ்டேட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எங்க வீட்டில் இந்த பேஷன் ஃப்ரூட் கொடி இருக்குது, அதுல இருந்து பறிக்க போறோம். இதுதான் அதோட கொடி. பார்த்தீங்கன்னா இது பூ. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. வயலட் கலர் இருக்கு, எல்லோ கலர்லாம் இருக்கு. ஒரு பழம் இருக்குது பாருங்க. ரெண்டு பழம் பறிச்சிருக்கிறேன். இதெல்லாம் காயா இருக்குது. இன்னும் ஒரு வாரம் ஆகும். இது வச்சு ஒரு 8 மாசம் ஆகுது. இப்ப நல்லா காய்க்குது. அதோட மொட்டு. நம்ம பேஷன் ஃப்ரூட்ல குலுக்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்பத்துக்கு போடக்கூடிய சப்ஜா விதை இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் 2 பேஷன் ஃப்ரூட்ல 1 யூஸ் பண்ண போறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை லெமன், 2 புதினா எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு வச்சிருக்கோம் ஒரு 10 நிமிஷம். அதையும் சேர்த்துக்க போறோம். ஒரு மூடி போட்ட இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதாவது ஒரு பவுலோ பாட்டிலோ நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம இது எல்லாத்தையும் போட போறோம். இந்த பேஷன் ஃப்ரூட்டை வெட்டிக்கோங்க. பாருங்க, இந்த பழம் வந்து கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்புமா இருக்கும். இது கேன்சருக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, உடம்பு எடை குறைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். இது ஒரு ஸ்பூனுக்கு உள்ள அந்த பல்ப்ஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் இருக்கணும் இப்போ போடுறது. அதோட இந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினாத்தில் இந்த அரை லெமனையும் இதில் புழிஞ்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச சீட்ஸில் ஒரு ஸ்பூன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஊறின உடனே இந்த மாதிரி வந்துடும். இது உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு ஸ்பூன் ஜீனி. இதுக்கு பதிலாக உங்களுக்கு சுகர் சிரப் இருந்தால் அதை ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ஜீனியை பவுடர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஐஸ் கியூப். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குலுக்கணும். அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி இந்த ஜீனி எல்லாம் கரையணும். நல்லா நுறையா வரும். அந்த அளவுக்கு அதை குலுக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ குலுக்கினோடனே பாருங்க எவ்வளோ நுறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு புளிப்பு குறைவா தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் பேஷன் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் இந்த சீட்ஸை போட்டுக்கோங்க. பேஷன் ஃப்ரூட் குலுக்கி சர்பத் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.